ஹலோ மக்களே, நம்ம காலைல ஏஞ்சிட்டோம். காலைல சீக்கிரம் ஏஞ்சாச்சு. பார்க்க இருட்டாகிற மாதிரி தான் தெரியும். மணி வந்து இப்போ ஒரு 5:30 ஆகுது. காலைல ஏஞ்சி வெண்டைக்காய் பெரிக்க போனோம் கொல்லிக்கு. இன்னைக்கு வெண்டைக்காய் வந்து பெரிக்கணும். அப்படியே களையும் கொத்துறாங்க போலுக்குது கொல்லியில. இது கரும்புக்கு களை கொத்துறாங்க. அதை கொத்திட்டு அப்புறம் வீட்டுக்கு வர வேண்டியது தான். இன்னைக்கு வீடியோவில் இதான் பார்க்க போகிறோம் மக்களே. கொல்லியில் இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் பெரிக்கிறது, அப்புறம் வந்து களை கொத்தத்து கரும்புக்கு. சரி மக்களே, நான் பாத்ரூம் போயிட்டு நான் வரேன் மக்களே. நம்ம வந்து இப்போ கொல்லிக்கு போய் நிற்கிறோம் வெண்டைக்காய் ஒடிக்கிறதுக்கு. இன்னைக்கு களை வேற கொத்தத்து கரும்புக்கு. மக்களே, வெண்டைக்காய் கொல்லிக்கு வந்தாச்சு. காலில இருந்து பெருச்சுன்னு இருந்தான். இன்னும் ரவுண்டு தான் இருக்குது. வெண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, மருந்து அடிச்சதுக்கு கேட்டுக்குது. விலை போலாம், ஆனா விலை போல. விலை வந்து 10 ரூபா, கிலோவே 10 ரூபா தான் போகுது. வியாபாரி வந்து அப்படிதான் எடுக்கிறாங்க. இந்த நம்ம ஜிம்ல போய் வேலை செஞ்சா கூட இப்படி இவ்வளோ வேர்வை வருமான்னு தெரியல. அந்த அளவுக்கு வேர்வை வருது. உடம்புக்கு நல்லது தான். விலை போக மாட்டேங்குது மக்களே, கம்மியாக தான் போகுது. கடையில் எடுத்துன்னு போய் போட்டால் 7 ரூபாய்க்கு கேட்குறாங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நீங்க வெண்டைக்காய் எவ்வளோ தத்துக்கு கொடுக்கலாம், நீங்க ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்க. கிளவுஸ்லாம் இந்த வாட்டி போட்டுக்கினேன். போன வாட்டி தான் கிளவுஸ் போடாமல் போயிடுச்சேன். அதனால பேண்ட் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இல்லைன்னா நம்மள அப்படியே அரி பெருத்துரும். அப்புறம் இந்த படம் மாரி தான் விவேக் ஒரு படத்துல போட்டு தேய்ச்சின்னு இருப்பாரு, அந்த மாதிரி கதையா மாறிடும். பிஞ்செல்லாம் விட்டுருவோம், ரொம்ப பிஞ்சா இருக்கிறதுலாம் விட்டுருவோம். கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தா நம்மளுக்கே தெரியும். அந்த அளவுக்கு இருக்கிறத மட்டும்தான் நம்ம ஓடிக்கணும். சுத்தி சுத்தி பார்க்கணும், செடியை சுத்தி சுத்தி பார்த்தா. இது வந்து என்னன்னா காசரைக்கீரை நாங்கள் நடுவில் போட்டோம். ஆனா அது அவ்வளோ பயன் கொடுக்கல. மழை பெஞ்சு அதோட விதையை அழுகி போச்சு. அதனால அது ஒழுங்கா வளரல. இன்னைக்கு கரும்பு கொல்லி வந்து களை கொத்தத்து ஆள் வராங்க. அதை எடுத்து போடுவோம் மக்களே. ஆள் வந்து ஒரு ஏக்கருக்கு 20 ஆள் வர, 20 ஆள் கூட ஆகும். ஒரு ஆளுக்கு 160 ரூபாய். அப்ப பாத்துக்கோங்க மக்களே, கரும்பு போட்டு என்னத்த லாபத்தை எடுக்கிறது? நம்ம ஒன்னும் லாபம் எடுக்க முடியாது. நானும் எங்க அப்பா தான் ஒடிக்கிறான். ஆள் வச்சா இது சுத்தமா கட்டவே கட்டாது. நம்ம டெய்லி விளாக்ல எப்பயுமே இந்த வெண்டைக்காய் ஒடிக்கிறது மட்டும் வந்துடும். ஏன்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு நேத்திய பில்லு வந்து எவ்வளவு வந்ததுன்னா, வெண்டைக்காய் முன்னா நேற்று போட்டதுக்கு 340 ரூபா தானப்பா, 340 ரூபாய் வந்துக்குது. சில டைம் கிலோ 50 ரூபா 60 ரூபாலாம் போயிடுது. அந்த மாதிரி இப்ப எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாங்க ஒரு கவலையில் இருக்கிறோம். அந்த மாதிரி போனா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வெயில் நாள்ல இது போகும், ஏன்னு தெரியல, விலை போல. சரி வாங்க மக்களே, அப்புறம் நம்ம களை கொத்தத்தை பார்ப்போம். காலைல இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும். காலைல காப்பி குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டேன். நம்ம வெண்டைக்காய் வந்து ஒரு 1.5 மூட்டை கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 1.5 மூட்டை வரும். அவங்க பக்கத்துல பூ எடுத்துனுக்குறாங்க. சரி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் மக்களே. வாங்க மக்களே, நம்ம கரும்பு கொல்லியை பார்க்கலாம். கரும்பு வந்து போட்டு ஒரு 15-20 நாள் இருக்கும். அழகா மலைப்பு வந்து இது பாருங்க. கரு அந்த இதுல இருந்து, இந்த கருல இருந்து கரெக்டா அழகா லீனா வந்துக்குது பாருங்க மக்களே. எங்க பள்ளக்கொல்லி தான் என்ன ஆச்சுன்னு தெரியல, அது சுத்தமா வரவே இல்லை. இது அழகா வந்து போச்சு, நல்லா துளிர் விட்டுக்குன்னு. அது வரவே இல்லை. மழை பெஞ்சு தண்ணி நின்ன இடத்துலலாம் சுத்தமா வரவே இல்லை. பாருங்க மக்களே, பூ பெருசு நிற்கிறாங்க இன்னமும். வெண்டைக்காய் பெருச்சிட்டு அடுத்தது இந்த கொல்லியில இது கத்திரிக்காய் போடலான்னு இருக்கிறோம். மழை வந்து தேவையான அப்ப பெஞ்சா போதும், பரவாயில்ல. தேவையில்லாத அப்பெல்லாம் பெஞ்சு அழுத்தி விட்டுரும், பயிரை வந்து அழுத்தி விட்டுரும், கரும்பை வந்து அப்படியே அழுத்தி விட்டுரும் மண்ணுல. மழை பெஞ்சு தண்ணி நின்றுதான். சரி வாங்க மக்களை, வீட்டுக்கு போலாம்.
டைம் ஆயிடுச்சு. சரி வாங்க மக்களே, நம்ம காலைல சாட்டாச்சு. சாப்பிட்டு கொல்லிக்கு வந்தா கரும்பு காலை கொத்துறாங்க. இன்னைக்கு 5 பேர் தான் வந்துக்கிறாங்க. 15 பேர் வர சொன்னா 5 பேர் தான் வந்துக்கிறாங்க. என்னன்னு தெரியல, ஊர்ல ஏதோ ஒரு விசேஷமா, அதனால சொல்லிட்டு 5 பேர் தான் வந்துக்கிறாங்க. 15 பேர், ஒரு ஆளுக்கு வந்து 160 ரூபா சாப்பாடு உண்டு. சரி, நான் அப்புறம் பாக்கலாம் மக்களே ஷெட்யூல். மக்களே, வெண்டைக்காய் வந்து நம்ம கொல்லியில இருந்து பெருசுன்னு வந்தாச்சு. ஒரு 35 கிலோ அந்த மாதிரி வரும். இது ஏன் போட்டு வச்சுக்கிறாங்கன்னா, சாயந்தரம் தான் வண்டிக்காரங்க வந்து ஏத்துவாங்க. அது வரைக்கும் அனல்லா இருக்கும் இந்த வெயில் நாள்ல. அதனால இப்படி வெண்டைக்காவை பரப்பி போட்டு அது மேல தண்ணி தெளிச்சு ஒரு துணியோ அது எதுனா போட்டு வச்சிருந்தா அது கொஞ்சம் பாக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சாயந்தரம் வரைக்கும் நைட்டு வண்டிக்காரங்க வருவாங்க, வண்டியில இருந்து ஏத்திட்டு போயிடுவாங்க. காலைல என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மக்களே வாங்க. மக்களே, காலைல சாப்பாடு வந்து தண்ணி, சட்னி, கருணக்கிழங்கு, நேற்று வச்ச சாம்பார் இருக்குது, சோறு இருக்குது, சட்னி இருக்குது. ஆனா தோசை இட்லியை காணுமே. தோசை இட்லி எங்கம்மா? கருணக்கிழங்கு தோசை ஊத்துவாங்க. நம்ம சாப்பிட்டு அப்புறம் என்னன்னு பாப்போம் மக்களே. என்னமா இது என்ன சட்டியா இருக்குது? அதுவாடா, காலைல இடியாப்பம் சுடலாம் அரிசி மாவு ஊற வச்சேன். அரிசி மாவுக்கு பதிலா முறுக்கு மாவு போட்டு அதை காலையிலே செஞ்சு இருக்கிறோம். இடியாப்ப மாவுக்கு பதிலா முறுக்கு மாவு போட்டா? ரெண்டையும் ஒன்னா வச்சிருந்தேன், தெரியல எனக்கு. அப்புறம் என்னடா அதுன்னு பெசஞ்சிட்டு பார்த்தா ஒரு முறுக்கு மாவு வாசனை அடிக்குது. சரி, அப்புறம் என்ன பெசஞ்சாச்சு. சரி செஞ்சிருவோம்ட்டு செஞ்சு இருக்கிறேன். சும்மா ஒரு 20 முறுக்கு தான், ரொம்பலாம். சரி, அப்புறம் பாப்போம் மக்களே. ஹலோ மக்களே, நம்ம வீட்டுல மதிய சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி சாதம், தொட்டுக்க வந்து ஆம்லெட்டு, அப்புறம் தண்ணி இருக்குது. அப்புறம் இன்னைக்கு மதியம் கொல்லியில வந்து வேற கருங்கொல்லியில களை கொத்துறாங்க இன்னைக்கு. அது கொத்திட்டு சாயந்தரம் அத வந்து மூட்டை பிடிக்கணும். எங்க அப்பா மூட்டை பிடிக்க சொல்லிட்டு போய்க்கிறாரு. இப்ப அந்திக்கும் வந்துக்கிறாங்க. அந்திக்கு 15 பேர் வந்துக்கிறாங்க களை கொத்துறதுக்கு. அவங்கள போய் பாப்போம் மக்களே.